ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் விஷ்ணு பிரியா, டேரோட் ரீடர். நம்ம சேனல் விபி தமிழ் டேரோட்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், பேபி பார்ன், ஃப்யூச்சர் ரீடிங் எல்லாமே அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸோட மெசேஜில் ஏஞ்சல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்க போகிறோம், ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3. பைல் 1 ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்போது பி அசர்ட்டிவ். ஓகே, பி அசர்ட்டிவ் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சொந்த நீங்களா முடிவெடுக்கணும். உங்கள் சொந்த யோசனையில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் மெசேஜை சொல்கிறாங்க. அதாவது மித்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்காம எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்கள் உங்களை சுயமாக யோசித்து உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோட மெசேஜை சொல்கிறாங்க. மித்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மித்தவங்க நம்மளை நல்லா நினைக்கணும், மித்தவங்களை நம்ம திருப்தியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் நல்லதோ கெட்டதும் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கும்போது அது உங்கள் எதிர்காலத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரீகன்சிடர். ஓகே, ரீகன்சிடர் அதாவது எந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ உங்கள் உறவாகட்டும், இல்லை நீங்கள் விட்டுட்டு போனவங்களாகட்டும், இல்லை இப்போது நீங்கள் கரண்ட்டில் ஏதாவது யாரு கூடயாவது நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோட மெசேஜை சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட திட்டத்தை இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுறதும் நல்லது. எடுத்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணும்போது அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ரொம்ப ட்ரூவாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்பிக்கைக்குரிய பர்சன், இல்லாட்டி நம்பிக்கைக்குரிய உங்களுக்கு வெல்விஷர், இவங்கக்கிட்ட சொல்லி இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு எந்த முடிவு எடுக்கும்போது அது ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜை சொல்கிறாங்க. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் கம்யூனிகேட் கிளியர்லி. ஓகே, இப்போது நீங்கள் அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் துல்லியமாகவும் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு 3வது நபர்களை உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரு பண்ணாதீங்க. அதாவது சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டேயே நீங்கள் தெளிவாக நல்லதோ கெட்டதோ பேசி முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் தனிப்பட்ட விரும்பத்தகாத எந்த விஷயத்தையும் 3வது நபர்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் பெருகிக்கிட்டே பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுமே தவிர்த்து குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தெளிவான ஒரு ஆலோசனை பண்ணுறது மூலிமா உங்கள் லைஃப்பில் நிறைய ஒரு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோட மெசேஜ் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ.